السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அளவிலா கருணையாளன் நிகரிலா கருமையாளன் ஏக வல்லவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் மற்றும் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் அனைவரின் மீதும் நன்மாட்டுமாக ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, ஓருரை கோட்பாடும் மானுட உரிமைகளும் என்ற தலைப்பில் தேசம் தழுவிய ஓர் பரப்புரையை வஹத் இஸ்லாமிய ஹிந்த் துல்ஹஜ் மாதத்தினுடைய 1 முதல் 10 வரை செய்து வருகின்றது. அந்த பரப்புரையின் ஒரு அங்கமாக மானுட உரிமைகளை குறித்த இஸ்லாத்தினுடைய பார்வையையும் இன்றைய உலகத்தின் மானுட உரிமைகளின் இஸ்லாத்தின் தேவையை பற்றிய சிறு செய்தியை உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்களிடம் நான் வருகை தந்திருக்கிறேன். மரியாதைக்குரியவர்களே, இஸ்லாத்தில மிக முக்கியமான அம்சம் ஒன்று சொல்லப்படுகிறது. என்னவென்றால், அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்பினங்களிலேயே மிக உயர்வான, மிகச் சிறந்த, மிக உன்னதமான படைப்பாக மனிதனே இருக்கிறான் என்று இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது. காரணம் என்னவென்றால், மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்தவனாக படைத்திருக்கிறான். மிக நேர்த்தியாக சிறந்தவனாக படைக்கப்பட்டிருக்கின்ற அவன் அதுக்காகத்தான் இந்த உலகம் முழுக்க வசப்படுத்தி தரப்பட்டிருக்கிறான். எனவே அத்தகைய மனித வாழ்வு என்பது இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்துகிறது. மரியாதைக்குரியவர்களே, இந்த இடத்துல இவ்வளவு உயர்வாக போற்றப்படுகின்ற மனிதனுடைய மானம், உயிர், உடைமை போன்றவைகள் இன்னும் கண்ணியமும் புனிதத்துவமும் பெற்றவையாக மாறுகின்றன. எண்ணற்ற பல மதங்களும் பல கொள்கை கோட்பாடுகளும் உலகத்தில் உண்டான எல்லா அரசியல் அமைப்புகளும் கூட மனித உயிர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை வழங்குகின்றன என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவைகள் இந்த உலகத்தில் பின்பற்றப்படுகின்றனவா என்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய மிச்ச சுச்சமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், இஸ்லாம் மனித உயிர்களுக்கு எப்படிப்பட்ட மாண்பை வழங்குகிறது என்று சொன்னார். இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கு தோதுவான, அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒன்றை ஒருவர் நிறைவேற்றி தருவாரேயானால் அவர் எத்தகைய நன்மையை அடைகிறார் என்றால், குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது, வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒருவர் ஒரு உயிரை வாழ வைப்பாரேயானால், ஒரு மனிதரை அவரது வாழ்வாதாரத்தின் அடிப்படையிலும் அவரது பயத்தை போக்கி, பசியை போக்கி, அவருக்கு இருக்கின்ற துன்பங்களை போக்கி அவர் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழலை பிரிதொருவர் ஏற்படுத்தி தருவாரேயானால், அந்த ஒரு மனிதரை வாழ வைத்ததற்காக, அந்த ஒரு உயிரை பாதுகாத்ததற்காக, அந்த ஒரு உயிருக்கான கடமையை நிறைவேற்றியதற்காக ஒட்டுமொத்த மனித சமூகத்தையுமே வாழ வைத்தவர் போலாவார் என்று குர்ஆன் திட்டவட்டமாக சொல்கிறார். இதிலிருந்து நமக்கு தெரிகின்ற செய்தி என்னவென்றால், மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய உயிர், உடைமை, கண்ணியம் ஆகியவை போற்றப்படுகிறது. நிகழ்கால சூழலிலே இந்த உலகத்தில் எத்தனையோ அதிகார வர்க்கங்கள் ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டது. ஆனால் அவைகளின் கீழ் வாழ்கின்ற மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட உயிர், உடைமை, கண்ணியங்கள் தரப்படுகின்றனவா என்பது மிகப்பெரிய கேள்வி. இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக திகழ்கின்ற அல் குர்ஆனும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனித வாழ்வு, அதாவது மனித உயிர் போற்றப்பட வேண்டும், மனித உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஷரியத் என்கின்ற சட்ட வரையறைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த ஷரியத்திலே மனித உயிர்கள் பாதுகாக்கப்படுவது இன்றியமையாதது. எது ஒன்றின் துவக்கமாக இருந்தாலும், எது ஒன்றை செய்து முடிப்பதாக இருந்தாலும் அதில் மனித உயிர்களுக்கான மதிப்பும் மாண்பும் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இஸ்லாமிய சட்ட வரையறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. எனவேதான் குற்றவியலுக்கு கடுமையான தண்டனை தரக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இறை வரம்புகளை மீறுகின்ற, சமூகத்தில் மிகப்பெரிய விரோத செயல்களை செய்கின்ற, மானுடத்தை சீரழிக்கின்ற காரியங்களுக்கு, குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை தருகின்ற அதே மார்க்கம்
மனிதர்கள் பிற மனிதர்களை மன்னித்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் வழங்குகிறது என்பதை நாம் குர்ஆனை வாசிக்கின்ற பொழுது, அதை உணர்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், துல்ஹஜ் மாதத்திலே, நாம் இப்பொழுது துல்ஹஜ் மாதத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தை குறிப்பிட்டு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இந்த மாதம் எவ்வளவு புனிதமானது. அவர் ஒரு உரையை நிகழ்த்துகிறார். அரஃபா பெருவழி என்று முஸ்லிம்கள் அதை கூறுகிறோம். அந்த அரஃபா பெருவழி என்பது மிகப்பெரிய புனிதத்துவம் வாய்ந்தது. இந்த இடம் எப்படி புனிதத்துவம் வாய்ந்தது, இந்த நாள் எப்படி புனிதத்துவம் வாய்ந்தது, துல்ஹஜ் மாதத்தினுடைய பெரிய 9, 10 போன்ற புனிதமான இந்த நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது போல மனிதர்களுடைய உயிரும் உடமையும் மானமும் கண்ணியமும் புனிதத்துவம் வாய்ந்தவை என்று சொல்லி காட்டுகிறது. எனவேதான் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு சட்ட வரையறைகளுமே மனிதனை பூமியில் வாழ வைக்க வேண்டும், அதுவும் நிம்மதியாக சீராக தூய்மையானதொரு வாழ்வியலை தர வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழும் காலத்திலே எள்ளி நகையாடப்பட்ட எத்தனையோ அடிமைகள் வாழ்ந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அறியாதவர்களே இருக்க முடியாது. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று நபிகளாரின் வாழ்வியலை வாசிக்கின்ற அனைவரும் வியந்து பார்க்கின்ற ஒரு கதாபாத்திரமாக, ஒரு பாத்திரமாக, ஒரு கேரக்டராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களால் கசக்கி பிழியப்பட்டார்கள், அடிமை என்பதற்காக, தீண்டத்தகாதவர்கள் என்பதற்காக. இஸ்லாம் வெற்றி கொண்ட பொழுது அந்த பிலாலை முஸ்லிம்கள், குறிப்பாக குறைஷிகள், தங்களது உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய காபாவின் மீது ஏறி நின்று பாங்கு சொல்ல செய்த வரலாறை நாம் பார்க்கிறோம் என்றால், காபாவை விடவும் ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மனிதனுடைய மானம், கண்ணியம் புனிதமானது என்று இஸ்லாம் கூறி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை நிலைநிறுத்தி காட்டுகிறார். நிகழ்கால சூழலிலே நாம் வாழ்கின்ற தேசத்தில் கூட மனித உயிர்கள் மதிப்பற்றவைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. கால்நடைகளுக்காக மனிதன் கொல்லப்படக்கூடிய ஒரு அவலம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. சில சல்லி பைசாக்களுக்காக மக்கள் இங்கே கொலை செய்யப்படுகின்ற காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். அதிகார வர்க்கத்தினுடைய அந்த அக்கிரமக்கார பிடி சிறுபான்மையினரும் சரி, பழங்குடியினரையும் சரி, அல்லது சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களையும் சரி, ஒரு மனிதராக, மனித உயிராகவே, பொருட்டாகவே மதிக்காத ஒரு அவல நிலையில் இன்றைய தேசம் இல்லை, இந்த உலகம் முழுக்க கடந்து செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. இதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் தன்னளவில் சிந்திக்க துவங்கினால் நிச்சயம் அது சமூக அரசியல் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு தீப்பொறியை கிளப்பிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி பேசப்படுகிறது. இஸ்லாம் மனித உயிர்களுடைய உயிர், உடைமை, கண்ணியத்தின் மீது அதீத கவனம் செலுத்த சொல்கிறது. அது செலுத்தப்படுமேயானால் அதுதான் படைக்கப்பட்ட நோக்கத்தின் மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்றாக இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த பரப்புரையின் வாயிலாக மனித உரிமைகள், மனித உயிர்கள், மனிதனுடைய மானம், கண்ணியங்கள் போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் எடுத்துச் செல்கிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா.